Hi friends, இந்த வீடியோவில் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் போர்டே பிளாட் பற்றி பார்ப்போம். ஸோ போர்டே பிளாட் வந்து எப்படி நம்ம ட்ரா பண்ணணும், அதில் நம்ம வந்து மெயினாக இந்த கொஸ்டினில் கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ மேக்னிடியூட் பிளாட், ஃபேஸ் பிளாட் ரெண்டுமே நம்ம இந்த போர்டே பிளாட்ஸ் யூஸ் பண்ணி பிளாட் பண்ணுவோம். ஸோ போர்டே பிளாட் வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் அ சிஸ்டம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்டிங் சிஸ்டம் தான் போர்டே பிளாட் சிஸ்டம். ஸோ இந்த போர்டே பிளாட் சிஸ்டமில் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்ப்போம், ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பொறுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து போர்டே பிளாட்டில் மேக்னிடியூட் பிளாட் ஃபைன் பண்ணுறதுக்கு, தென் ஃபேஸ் பிளாட் ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து கார்னர் ஃப்ரீக்வன்சின்னு ஒன்றா ஃபைன் பண்ணணும். ஸோ பேசிக்காக ஃபஸ்ட்டு நமக்கு கொஸ்டின் கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் இல்லைன்னா நம்ம அதை ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்னா எப்படி இருக்குன்னா, இப்போ நமக்கு அந்த எஸ் டேர்ம்ஸ் இருக்கக்கூடியது வந்து சம்திங் 1/1 + s இந்த டேர்மில் இருக்கணும். 1 + s எப்படி வேணுமோ இருக்கலாம், பட் 1 + s அப்படின்ற எத்தனை டேர்ம்ஸ் வேணுமோ போயிட்டு இருக்கலாம், பட் 1 + sன்ற டேர்ம் வந்து அதில் இருக்கணும். நமக்கு இப்போ இங்கே கொடுத்துருக்க கொஸ்டினில் பார்த்தோன்னா g of s is equal to 20/s into 1 + 3s into 1 + 4s இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. நமக்கு இந்த வேல்யூஸ் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பட் இருக்கக்கூடியது வந்து 1 + அப்படின்னு இருக்குன்னா அது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நமக்கு இந்த கொஸ்டினில் எந்த சேஞ்சஸுமே வராது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ஸ்டெப் 1 வந்து என்னென்னா கொடுத்துருக்கதை எழுதிட்டு அது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இன்னும் என்ன பண்ணணும்னா எஸ் இருக்க இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணணும்னா jω சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ எஸ் இருக்க இடத்துல jω எல்லா இடத்துலையும் சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோன்னா இந்த ஈக்குவேஷன் வரும். தென் இது முடிச்சதுக்கப்புறம் இதில் இருந்து நமக்கு செகண்ட் ஸ்டெப் வந்து எஸ்ஸை சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோம். இன்னும் என்ன பண்ணணும்னா கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி ஃபைன் பண்ணணும். கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி இஸ் டொனேட்டட் பை ωc. சீனா கிராஸ், ஒமேகானா ஃப்ரீக்வன்சி. ஸோ ஒமேகா கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி ஃபைன் பண்ணுறோம். அப்போ நமக்கு இங்கே மொத்தம் டினாமினேட்டரில் 3 டேர்ம்ஸ் இருக்குது jω வச்சு இல்லையா? அப்போ அந்த jω வச்சு கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி எப்படி ஃபைன் பண்ண முடியும்னா அதில் வந்து ரியல் டேர்ம் அண்ட் இமேஜினரி டேர்ம் இருக்கணும். ரியல் டேர்ம்னா j இல்லாத டேர்ம், இமேஜினரி டேர்ம்னா j இருக்க டேர்ம். அப்போ இதுலேருந்து நமக்கு கண்டிப்பாக கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி ஃபைன் பண்ண முடியும். இதுலேயுமே கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி ஃபைன் பண்ண முடியும், ஏன்னா ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் இருக்குது. பட் இங்கே பார்த்துக்கிட்டோன்னா ஜே மட்டும்தான் இருக்கே தவிர ரியல் பார்ட் எதுவுமே இல்லை. அப்போ இதில் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி கண்டிப்பாக இருக்காது. ஸோ இதுலேருந்து நம்ம கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி ஃபைன் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு டேர்ம். தென் செகண்ட் டேர்ம் 1 + 3/jω. கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி எப்படி ஃபைன் பண்ணணும்னா 1/, அதாவது நம்மளோட இதில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட். ஸோ கோஎஃபிஷியன்ட் என்னென்னா 3. தென் அதே மாதிரி இதில் பார்த்தோன்னா 1/, கோஎஃபிஷியன்ட் என்னது jω கோஎஃபிஷியன்ட் வந்து 4. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணிட்டோன்னா நார்மல் பேசிக் கால்குலேட்டர் தான் ஆன் பண்ணிவிட்டு 1/3 கொடுத்துட்டோன்னா என்ன வருது, ஈக்குவல் டு கொடுத்துட்டோன்னா 0.33. ஸோ கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சியோட யூனிட் வந்து rad/second. அதே மாதிரி 1/4ஐயும் பார்க்கணும். 1/4க்கு வந்து என்ன வருதுன்னா 0.25 rad/secondன்னு வந்துருச்சு. அப்போது இதில் நம்ம ஏன் இதை ωc2 ωc1ன்னு எடுத்துருக்கோன்னா நம்ம செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு 0.03 பெருசா 0.25 பெருசா, லைக் எது சின்னது. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும் போது சின்ன டேர்ம்ஸ்ன்னு 0.33 இது 0.33 ஓகேவா? ஸோ 0.2 பெருசா, அதாவது 0.2 சின்னதா 0.3 சின்னதா, 0.2 தானே சின்னது. ஸோ எந்த வேல்யூ சின்னதாக இருக்கோ அதுலேருந்து நமக்கு வேல்யூஸ் போட்டுகிட்டே போகணும். ஸோ ωc1 இது, ωc2 இது, இதோட நமக்கு கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சிஸ் முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் இல்லைன்னா அதில் கோஎஃபிஷியன்ட் சம்திங் நம்ம வெளியே காமனாக எடுத்து பண்ணுவோம். அதுக்குமே ஒரு ப்ராப்ளம் நான் போடுறேன். அந்த கான்செப்ட் வச்சு கொஸ்டின் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மோர் ஓவர் அது முடிச்சதுக்கப்புறம் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி ஃபைன் பண்ணணும். ஸோ கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி நம்ம எப்படி ஃபைன் பண்ணுவோம், ஜஸ்ட் அந்த கோஎஃபிஷியனை மட்டும் 1ஆல் டிவைட் பண்ணி ஃபைன் பண்ணிவிட்டு அதில் எது வந்து சின்ன வேல்யூஸாக இருக்கோ அதுலேருந்து நம்ம நம்பர்ஸ் போட்டுட்டு போவோம். ஸோ ωc1 ωc2 இப்படின்னு போட்டுட்டோம். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட் தேர்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா மேக்னிடியூட் பிளாட் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இப்போ கொஸ்டினில் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி ஃபைன் பண்ணணும். அதுக்கு மேக்னிடியூட் பிளாட், ஃபேஸ் பிளாட் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ போர்டே பிளாட்டில் மேக்னிடியூட் பிளாட், ஃபேஸ் பிளாட் நம்ம பண்ண முடியும். இப்போ நம்ம மேக்னிடியூட் பிளாட் பார்ப்போம். ஸோ மேக்னிடியூட் பிளாட்டுக்கு கண்டிப்பாக ஒரு டேபிள் போடணும். டேர்ம்ஸ் என்னெல்லாம் இருக்குது, கார்னர் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? சாரி, நான் இவ்வளோ நேரம் அது கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி இல்லை, இது வந்து கார்னர் ஃப்ரீக்வன்சி. cω வந்து கார்னர் ஃப்ரீக்வன்சி. ஸோ தென் கார்னர் ஃப்ரீக்வன்சி rad/secondன்னு போட்டுக்கணும். தென் ஸ்லோப், தென் சேஞ்ச் இன் ஸ்லோப்.
இப்போ நம்ம இந்த 3 டேர்ம்ஸையும் எழுதணும். 3 டேர்ம்ஸ் எழுதும் போது ஃபர்ஸ்ட் இந்த இக்குவேஷனை தான் நம்ம 3 டேர்மாக பிரிச்சிருக்கோம். இந்த 20 டிவைடட் பை ஜே ஒமேகா இதை மொத்தத்தையும் ஒரு டேர்மாக எடுத்துப்போம். எதுலேருந்து நமக்கு கார்னர் ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் பண்ண முடியாதோ அதை ஒரு டேர்ம், தென் இன்னி இருக்கக்கூடிய 2 டேர்ம். இந்த 2 டேர்மில் ஏன் இதை நம்ம செகண்ட் எழுதிட்டு இதை ஃபஸ்ட்டில் எழுதியிருக்கோன்னா, பிகாஸ் நம்மளோட ஒமேகா C1 வேல்யூ சின்னதுலேருந்து பெருசுக்கு போகணும். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கார்னர் ஃப்ரீக்வன்சி ஒன்றுமே இல்லை, கார்னர் ஃப்ரீக்வன்சி 0, அதனால அந்த ஃபஸ்ட்டு டேர்மை எடுத்திருக்கோம். தென் சின்ன வேல்யூஸ்ன்னு பார்த்தோன்னா ஒமேகா C1 தான் சின்னது, ஸோ அதோட டேர்ம் வந்து 1/1 + 4j ஒமேகா, ஓகேவா, அந்த டேர்ம் எடுத்துப்போம். தென் நெக்ஸ்ட் இந்த டேர்ம் 1 எதனாலனா இது வந்து டினாமினேட்டரில் இருக்குது, இது வந்து ஹோல் டிவைடட் பை, ஸோ டினாமினேட்டரில் இருக்கிறனால தான் 1 போட்டிருக்கோம், ஓகேவா. தென் கார்னர் ஃப்ரீக்வன்சி, அதோட கார்னர் ஃப்ரீக்வன்சிஸ் எழுதிடணும். இந்த டேர்முக்கு கண்டிப்பாக கார்னர் ஃப்ரீக்வன்சி இருக்காது, ஏன்னா ரியல் பார்ட் இல்லை. தென் இந்த டேர்முக்கு பார்த்தோன்னா 0.25 நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம், இதுக்கு 0.33 ஃபைன் பண்ணியிருக்கோம், அதை எழுதிட்டோம். இனி ஸ்லோப் பார்க்கணும். ஸ்லோப் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கண்டிப்பாக இந்த கார்னர் ஃப்ரீக்வன்சி இல்லைன்னா அதுக்கு ஸ்லோப் வந்து சேஞ்ச் இன் ஸ்லோப் தான் வராது. ஸ்லோப் வந்து எப்படின்னா, இந்த ஜே ஒமேகா இருக்கு இல்லையா, அது வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த டேர்மில் ஒரு டைம் தான் ஜே ஒமேகா இருக்குது. இதே ஜே ஒமேகா ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நம்ம 14 போடணும். வேல்யூஸ் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். வேல்யூ வந்து டினாமினேட்டரில் இருந்துச்சுன்னா மைனஸ் போடணும், இதே நியூமரேட்டரில் அந்த ஜே ஒமேகா இருக்குன்னா ப்ளஸ் போட்டுக்கலாம். ஸோ டினாமினேட்டரில் ஜே ஒமேகா இருக்கனால நான் மைனஸ் போட்டிருக்கேன், வேல்யூ 1 டைம் இருக்கனால 20. இதே வந்து டினாமினேட்டரில் ஜே ஒமேகா த ஹோல் ஸ்கொயர்ன்னு இருக்குன்னா, அதாவது எஸ் ஸ்கொயர்ன்னு இருக்கும், அதுக்கு வந்து வேல்யூ என்னென்னா -14 போகும். அதே கியூப் இருக்குன்னா -16 போகும். ஸோ -20 போட்டுட்டோம். இப்போ இந்த டேர்ம்லையுமே பார்த்தோன்னா ஜே ஒமேகா டினாமினேட்டரில் இருக்குது, ஸோ மைனஸ் ஒரு டைம் மட்டும்தான் இருக்கனால 20. இங்கேயுமே அதே தான், ஜே ஒமேகா டினாமினேட்டரில் இருக்குது, மோர் ஓவர் ஒரே ஒரு டைம் இருக்கனால -20 போட்டுட்டோம். இனி சேஞ்ச் இன் ஸ்லோப். சேஞ்ச்னாலே கண்டிப்பாக 2 வேல்யூஸை யூஸ் பண்ணி தான் ஃபைன் பண்ணணும். அப்போ ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக மேலே ஒரு வேல்யூ இல்லாதனால இருக்காது சேஞ்ச் இன் ஸ்லோப், எப்போவுமே எல்லா டேர்ம்ஸுக்குமே ஸ்டார்டிங்கில் இருக்காது. தென் நெக்ஸ்ட் டேர்ம் ஃபைன் பண்ணும்போது நம்மளோட ப்ரீவியஸ் டேர்ம் மைனஸ் நம்மளோட இந்த டேர்ம், அப்போ என்ன வரும், அதாவது இது ரெண்டுத்தையுமே, அப்போ நமக்கு -40. தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த முன்னாடி இருக்கக்கூடிய டேர்ம்ஸ், இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது -40, தென் -20, அப்போ என்ன வரும் -60 வரும். இதுதான் சேஞ்ச் இன் ஸ்லோப். ஸோ மேக்னிடியூட் பிளாட்டுக்குள்ளே டேபிள் நம்ம வரைஞ்சிட்டோம். இனி இதை வச்சு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட மேக்னிடியூட்ஸ் ஃபைன் பண்ணணும். ஸோ மேக்னிடியூட் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா ஏஆல் டினோட் பண்ணுவோம். அந்த மேக்னிடியூட் வேல்யூஸ் என்னலான்றதை ஃபைன் பண்ணலாம். இப்போ நமக்கு இங்கே 3 வேல்யூஸ் இருக்குது இல்லையா, ஸோ இந்த 3 வேல்யூஸ் யூஸ் பண்ணி நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணோன்னா அந்த 3 வேல்யூஸ் வச்சு ப்ராப்பராக ஒரு கிராஃப் வரைய முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை விட இன்னும் ஒரு 2 வேல்யூஸ் நம்ம எக்ஸ்ட்ரா சூஸ் பண்ணிப்போம். என்னெல்லாம்னா ஒரு லோ வேல்யூ, ஒரு ஹையர் வேல்யூ. ஸோ இதை விட ஒரு லோவர் வேல்யூன்னு பார்த்தா இந்த 0.2 விட கம்மியாக இருக்கணும். அப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 0.1ன்னு ஒரு வேல்யூவை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் ஹையர் வேல்யூ ஒன்று சூஸ் பண்ணணும். இங்கே இருக்கிறதுலே 0.2, 0.3 இருக்குது. நான் நெக்ஸ்ட் வேல்யூ வந்து 0.4 எடுத்துக்கலாம், 0.5, 0.6, இது எல்லாமே ஹையர் வேல்யூ தான். 1, 10, 100, 1000 இது எல்லாமே ஹையர் வேல்யூ தான். நான் வந்து 1ன்ற ஒரு வேல்யூ சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். பட் லோவர் லிமிட் எப்போவுமே 0.1, ஹையர் லிமிட் 1 எடுக்கிறது வந்து மோஸ்ட் எல்லாருமே எடுக்கக்கூடிய டேர்ம்ஸ். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோட லோவர் வேல்யூ 1 0.1 rad/s, ஹையர் வேல்யூ 1 ஒமேகாவோட வேல்யூ வந்து 1 rad/s எடுத்திருக்கேன். ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு டேபிளில் இது வந்து ஜஸ்ட் அசம்ஷனுக்கு தான் நான் வரைஞ்சிருக்கேன், இது நீங்கள் எக்ஸாமுக்கு வரையணும்னு கிடையாது, பட் பார்த்துக்கோங்க எப்படின்னு. ஒமேகாவோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி என்னெல்லாம் இருந்துச்சு, 0.25, 0.3, இது 2 டேர்ம்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு நமக்கு. இப்போ நம்ம நியூவராக 2 டேர்ம்ஸ் எடுத்திருக்கோம். ஒன்று லோவர் வேல்யூ வந்து 0.1னும் இன்னொன்று வந்து 1ன்னு எடுத்திருக்கோம். ஓகேவா. அதாவது நம்மளோட கார்னர் ஃப்ரீக்வன்சி இல்லையா, இந்த டேபிளில் கார்னர் ஃப்ரீக்வன்சி 2 இருந்துச்சு தெரியுமா, இதை விட லோவர் வேல்யூ நான் ஒரு 0.1னும் ஹையர் வேல்யூ ஒரு 1னும் போட்டிருக்கேன். இதை தான் நான் இங்கே வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு ஸ்லோப்போட சேஞ்சு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஸ்லோப்போட சேஞ்ச் வந்து என்னது, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வேல்யூக்கு 0வாக இருந்துச்சு, இதுக்கு வந்து இருக்காது, ஸ்டார்டிங் வேல்யூக்கு எப்போவுமே ஸ்லோப் சேஞ்ச் இருக்காது. தென் 0.25க்கு நமக்கு அங்கே டேபிளில் ஃபைனல் காலமில் -14 இருந்துச்சு. தென் 0.33க்கு -16 இருந்துச்சு. இதை ஜஸ்ட் சைடில் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அந்த கொஸ்டின் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அப்படியே சால்வ் பண்ணுறோம். ஸோ நமக்கு ஸ்டாண்டர்டைஸ் ஃபார்மேட்டில் இருந்துச்சு, அதை அப்படியே எழுதிக்கிட்டோம். தென் நெக்ஸ்ட் அதோட கார்னர் ஃப்ரீக்வன்சி ஃபைன் பண்ணணும், ஃபைன் பண்ணிட்டோம். கார்னர் ஃப்ரீக்வன்சிஸ் வந்து லோவர் லிமிட்லேருந்து ஹையர் லிமிட்டுக்கு அதை அரேஞ்ச் பண்ணி வச்சு பேஸ்ட் ஆன் தட் ஒமேகா C1, ஒமேகா C2 எடுத்துக்கணும். தென் ஸ்டெப் 3 வந்து மேக்னிடியூட் பிளாட்டுக்குள்ளே டேபிள் போடணும். டேபிள் போட்டாச்சு. டேபிள் போட்டதுக்கப்புறம் அந்த 3 வேல்யூஸ் வச்சு கண்டிப்பாக நமக்கு டயக்ராம் கொஞ்சம் ஸ்மூத்தாக வராது. ஸோ தட் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு லோவர் வேல்யூ, ஒரு ஹையர் வேல்யூஸ் எடுத்து டேபிள் வந்து ரீட்ரா பண்ணி வச்சுருக்கோம். இவ்வளோ நமக்கு 4 ஸ்டெப். ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபார்மாக செக் பண்ணணும், கார்னர் ஃப்ரீக்வன்சி,
மேக்னிடியூட் பிளாட் அப்டேட்டட் மேக்னிடியூட் பிளாட் முடிச்சிருவோம். இனி நம்ம மேக்னிடியூட்ஸை ஃபைன் பண்ணணும். ஸோ மேக்னிடியூட்ஸ் எப்படி ஃபைன் பண்ணணும்னா நமக்கு மொத்தம் 4 வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அப்போ 4 மேக்னிடியூட்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் மேக்னிடியூடுக்கு ஃபார்முலா என்னன்னா 20 log of 20 divided by ஒமேகா. இதுதான் ஃபார்முலா, ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபார்மேட் தான். ஸோ 20 log of 20 divided by ஒமேகாவோட ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது 0.1. அப்போ நான் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா, அதெல்லாம் நீங்கள் எழுதணும்னு கூட கிடையாது. ஒமேகா இருக்க இடத்துல நான் ஃபர்ஸ்ட் வேல்யூ 0.1 போடுறேன். 0.1 போட்டுட்டேன்னா இதை நீங்கள் அப்படியே கால்குலேட்டரில் போட்டாலும் கிடச்சிரும். பட் கால்குலேட்டரில் தப்பாக போட்டுருவீங்கன்ற சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை தனியாக ஃபைன் பண்ணிவிட்டு பண்ணலாம். நான் இப்போ டேரெக்டாகவே போடுறேன். டேரெக்டாக எப்படி போடலாம்? ஸோ ஃபஸ்ட் எனக்கு என்ன இருக்குது 20. ஸோ 20 டைப் பண்ணிவிட்டு லாக் வந்து இங்கே இருக்கும் லாக். அதுக்கப்புறம் இது வந்து நமக்கு ப்ராக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்குன்னா 20 டிவைடட் பை என்ன இருக்குது 0.1 கொடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணதுனால நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு கொடுத்துட்டோன்னா 46.02 வருது. நான் 46 dBன்னு அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிறேன். dB வந்து யூனிட். தென் இதே மாதிரி நெக்ஸ்ட் வேல்யூக்கு ஃபைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வேல்யூ அதே மாதிரி a is equal to 20 log of 20 divided by ஒமேகா. அதே ஃபார்முலா தான். ஸோ 20 divided by ஒமேகா நம்ம இப்போ வந்து செகண்ட் வேல்யூ எடுக்கிறோம். செகண்ட் வேல்யூ என்னது 0.25. அப்போ நான் 0.25 சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். 0.25 சப்ஸ்டிடியூட் பண்ணி கால்குலேட்டரில் நீங்கள் இதை இப்படியே போட்டுடலாம். போட்டிங்கன்னா ஆன்சர் a is equal to 38 dBன்னு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு 2 வேல்யூக்கு சேஞ்ச் ஆகாது, ஏன்னா நமக்கு அந்த இடத்துல ஸ்லோப்போட சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. பட் நெக்ஸ்ட் 2 வேல்யூஸுக்கு நமக்கு பார்க்கும் போது சேஞ்ச் இன் ஸ்லோப் கண்டிப்பாக 2 வேல்யூவை கம்பேர் பண்ணி தான் எடுக்கிறது. ஸோ 0.25க்கும் இந்த 2 வேல்யூக்கும் சேஞ்ச் இன் ஸ்லோப் நம்ம பார்க்க வேண்டாம், ஏன்னா அதோட சேஞ்ச் இன் ஸ்லோப் வந்து 0. பட் இந்த 2 வேல்யூக்கும் சேஞ்ச் இன் ஸ்லோப் வந்து -40. தென் இந்த 2 வேல்யூக்கு -60. அப்போது நமக்கு நெக்ஸ்ட் 2 ஃபார்மேட் 4 பிளாட் ஃபைன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2 பிளாட் நார்மலாக வந்துடும். நெக்ஸ்ட் 2 மேக்னிடியூட் பிளாட்டுக்கு ஃபார்முலா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார்முலா நீங்கள் படிக்க முடியும்னா படிச்சுக்கலாம், இல்லைனா டேரெக்டாக நீங்கள் நான் சொல்கிற ஃபார்மேட்டில் எழுதிட்டா போதும். a is equal to ஃபஸ்ட்டு சேஞ்ச் இன் ஸ்லோப். நமக்கு சேஞ்ச் இன் ஸ்லோப்புக்கு ஒரு வேல்யூ கிடச்சிச்சு இல்லையா, அந்த வேல்யூ எழுதிக்கணும். என்ன இருக்குது -40. ஸோ -40 இன்ட்டு லாக் ஆஃப் அதே ஃபார்முலா தான். நம்ம போன ஃபார்முலாலலாம் 20 டிவைடட் பை ஒமேகாவோட வேல்யூ போடுவோம். இங்கே வந்து நமக்கு 2 சேஞ்ச் இன் ஸ்லோப் நம்ம இங்கே போடும் போது 2 ஒமேகாவோட வேல்யூ எழுதிடணும். அதாவது நெக்ஸ்ட் வேல்யூ 0.33 டிவைடட் பை ப்ரீவியஸ் வேல்யூ 0.25. அப்போ 0.33 டிவைடட் பை 0.25 இவ்வளோத்தையும் ஒரு ப்ராக்கெட் ப்ளஸ் நம்மளோட முன்னாடி கிடச்ச வேல்யூ 28, அதாவது 38, அதை ஆட் பண்ணிட்டா போதும். ஓகேவா? அப்போ இதை சால்வ் பண்ணணும். ஸோ இந்த -40 இன்டூ லாக் இதை இவ்வளோத்தையும் கால்குலேட்டரில் ஃபஸ்ட்டு தனியாக போட்டுட்டு அதுக்கு வரக்கூடிய வேல்யூ கூட நீங்கள் 38 இல்லை டேரெக்டாக மொத்தத்தையும் சேர்த்து பண்ணாலும் போதும். பட் இந்த ஃபார்மேட்டுக்கு நீங்கள் இந்த +38 லாஸ்ட்டில் போடுறது தான் கரெக்டாக இருக்கும், இல்லைனா ப்ராக்கெட் நிறைய மைண்டில் வச்சுருக்கணும். நான் 38 நெக்ஸ்ட் போடுறேன். ஃபஸ்ட் இதை மட்டும் சால்வ் பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? -40 இன்டூ லாக் ஆஃப் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ன இருக்குது 0.33 டிவைடட் பை 0.25. 0.33 டிவைடட் பை 0.25 போட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன வருது? இந்த வேல்யூ வரும். இந்த வேல்யூ கூட நான் என்ன பண்ணணும்? ப்ளஸ் ஒரு 38. அதுக்கு கூட ஜஸ்ட் நான் ப்ளஸ் ஒரு 38 கொடுத்துட்டேன்னா எனக்கு வேல்யூ வந்துடும். என்ன வருது? 33.17. அப்ராக்சிமேட்டாக அதை 33 dBன்னு எடுத்திருக்கேன். இது நம்மளோட தேர்ட் மேக்னிடியூட். தென் ஃபோர்த் மேக்னிடியூட் ஃபைன் பண்ணுவோம். ஸோ இது உங்களுக்கு புரியாட்டி இப்போ நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறத கிளியராக கவனிச்சிட்டிங்கனாலே புரிஞ்சிடும். ஸோ a is equal to அதே மாதிரி தான் சேஞ்ச் இன் ஸ்லோப். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு -40 போட்டோம், இப்போ -60 போடணும். இன்டூ லாக் ஆஃப் நம்மளோட நெக்ஸ்ட் வேல்யூ 1 டிவைடட் பை ப்ரீவியஸ் வேல்யூ 0.33. தென் இது க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு ப்ளஸ் நமக்கு முன்னாடி கிடச்ச வேல்யூ. இப்போ நமக்கு ஃபைனலாக என்ன வேல்யூ கிடச்சிச்சு? 33. அந்த 33யுமே இதில் போட்டுருவோம். இப்போ இது இவ்வளோத்தையும் நீங்கள் கால்குலேட்டரில் தனியாக ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா -28.88 வரும். ப்ளஸ் ஒரு 33 போட்டுட்டிங்கன்னா வேல்யூ வந்துடும். அதோட யூனிட் வந்து dB. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ் பிளாட், மேக்னிடியூட் பிளாட். இனி நம்ம ஃபேஸ் பிளாட்டுக்கு போவோம். இதை வந்து நம்ம கிராஃபில் போடணும். நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூஸ் எல்லாத்தையும் ஃபைன் பண்ணதுக்கப்புறம் கிராஃபுக்கு போயிடலாம். இப்போ நம்ம ஃபேஸ் பிளாட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபேஸ் பிளாட்டுக்கு திரும்ப அதே மாதிரி கொஸ்டினை ஃபஸ்ட்டு எழுதி எடுத்துடணும். எழுதி எடுத்ததுக்கப்புறம் 20 டிவைடட் பை இந்த ஜே ஒமேகான்னு தனியாக வருது இல்லையா, அதாவது எப்படி ஃபைன் பண்ணணும்னா tan இன்வர்ஸ் ஆஃப் ஆங்கிள் எப்படி ஃபைன் பண்ணணும்னா tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட். இமேஜினரி பார்ட்னா ஜேக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டேர்ம். ஓகேவா? ஸோ இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ரியல் பார்ட்னு வரும். ஸோ இங்கே இமேஜினரி பார்ட் ஜேக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து ஒமேகா டிவைடட் பை ரியல் பார்ட் இருக்கா? இல்லை, அதனால 0. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் சம் வேல்யூ டிவைடட் பை 0 வந்து இன்ஃபினிட்டி. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டியோட வேல்யூ தான் 90. நீங்கள் இதெல்லாம் அங்கே சால்வ் பண்ணிட்டு இருக்கணும்னு கிடையாது. ஜே ஒமேகான்ற ஒரு டேர்ம் இருக்குன்னா அதோட வேல்யூ வந்து 90 டிகிரி. ஓகேவா? இது 90 டிகிரி. தென் ப்ளஸ் இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கும் டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபேஸ் பிளாட்டுக்கு மாற்றும் போது அது ப்ளஸ்ஸாக மாறிடும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ ப்ளஸ் போட்டதுக்கப்புறம் tan இன்வர்ஸ் ஆஃப் 1 + 3j ஒமேகான்னு இருக்கா. அப்போ இதுலேயும் அதே மாதிரி தான். இமேஜினரி பார்ட்னா ஜேக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் 3யும் ஒமேகாவும். ஸோ 3 ஒமேகா டிவைடட் பை ரியல் பார்ட் வந்து 1. தென் ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஜேக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது 4 ஒமேகா டிவைடட் பை 1 போட்டுருவோம். நல்லா நோட் பண்ணிக்கணும். இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் வந்து இங்கே ப்ளஸ்ஸாக மாறிடும். தென் இப்போ நம்ம ஃபேஸ் ஃபைன் பண்ணுறோன்னா இந்த 20 அதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. நமக்கு டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் அப்படியே நியூமரேட்டர் கொண்டு போகிறீங்கன்னா +90 வந்து மேலே போகும்போது -90 மாறிடும். ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் திஸ் டேர்ம் வந்து -tan இன்வர்ஸ் ஆஃப் தட் டேர்ம்னு மாறிடும். ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் திஸ் டேர்ம் வந்து -tan இன்வர்ஸ் ஆஃப் தட் டேர்ம்னு மாறிடும். இதுதான் நம்மளோட ஃபேஸ் பிளாட்டுக்குள்ள இக்குவேஷன். இப்போது இந்த ஃபேஸ் பிளாட் இக்குவேஷனில் ஒமேகாவை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி ஃபேஸை கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஒமேகா நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம் இல்லையா. நம்ம அப்டேட்டட் ஃபேஸ் பிளாட்டுக்கு ஒரு ஒமேகா எழுதணும் இல்லையா. 0.1 0.25 0.33 1 அந்த 4 வேல்யூஸையும் அதே மாதிரி எழுதிடணும். ஃபேஸ் பிளாட்டுக்குள்ளே ஒமேகா அதாவது ரேட் பர் செகண்ட் வந்து யூனிட் அதை எழுதியிருக்கேன். அதுக்கு 4 வேல்யூஸ் எடுத்துட்டோம். அதுக்குள்ளே ஃபேஸை ஃபைன் பண்ணணும். ஸோ டேரெக்டாக கேல்குலேட்டரில் போட்டு ஃபைன் பண்ணிட்டா போதும். கிளியர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் என்ன இருக்குது -90 மைனஸ் ஆங்கிள் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண எதுவுமே தேவையில்லை. -90 தென் என்ன இருக்குது மைனஸ் tan இன்வர்ஸ். இங்கே வந்து நமக்கு tan இருக்கும். tan இன்வர்ஸ் வந்து மேலே இருக்குது. அப்போ மேலே இருக்குன்னா என்ன பண்ணணும்னா இந்த ஷிஃப்ட்டை அமுக்கி அந்த tan அமுக்கிட்டோன்னா tan இன்வர்ஸ்னு வந்துடும். tan இன்வர்ஸ் ஆஃப் தென் ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் 3 இன்ட்டு என்ன இருக்குது ஒமேகாவோட வேல்யூ நான் என்ன எடுத்திருக்கேன் 0.1 போட்டாச்சு. தென் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குது. அப்புறம் என்ன இருக்குது மைனஸ். ஸோ மைனஸ் கொடுத்துட்டு திரும்பியும் tan இன்வர்ஸ்னால் ஷிஃப்ட்டு இந்த tan கொடுத்துடணும். ஓப்பன் ப்ராக்கெட் தென் 4 இன்ட்டு ஒமேகாவோட வேல்யூ வந்து 0.1 நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா. அதை வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். பண்ணிட்டோன்னா வேல்யூ வந்துடும். எவ்வளோ வருதுன்னா -128 வரும். ஸோ இதில் வந்து மைனஸ் நமக்கு பிரச்சனை கிடையாது. இந்த 128.5 நான் அப்ராக்சிமேட்டாக 129ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா. அதாவது ஃபேஸ் பிளாட் வந்து மேக்னிடியூட் வரும் ஆக்சுவலாக. அதனால நமக்கு நெகட்டிவ் சைன்ஸ் நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாகவே பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் போட்டால் போதும். இதே மாதிரி ஒமேகாக்கு ஒரு டைம்ஸையும் நீங்கள் வந்து 0.25 போட்டு 0.33 தென் 1. ஓகேவா. ஸோ இது வந்து 1. ஸோ இப்படி நீங்கள் ஒன்றா போட்டு பார்க்கும்போது இதுதான் ஃபேஸ் பிளாட் நான் அப்ராக்சிமேட்டாக எடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ். ஸோ இந்த வேல்யூஸ் உங்களுக்கு கிடச்சிரும். இது வந்து நம்ம ஃபேஸ் பிளாட் இப்போ முடிச்சிட்டோம். இதோட நமக்கு எழுதுகிற பார்ட் வந்து முடிஞ்சிடும். இனி நம்ம கிராஃப் பார்ட்டுக்கு போயிட்டா போதும். ஸோ கிராஃப் ஃபஸ்ட்டு நார்மலாக எடுத்துடணும். நான் ஆல்ரெடி பிளாட் பண்ணி வச்சுருக்கேன். பட் எப்படின்னு நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நான் பிளாட் பண்ணுறேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கிராஃபில் வந்து பாயிண்ட் இதுதான். ஸோ இந்த இது பார்த்துட்டிங்கன்னா தெரியும் செமி லாக் ஓகேவா பேப்பர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட மேக்னிடியூட் அண்ட் ஃபேஸ் பிளாட் ஃபைன் பண்ணக்கூடிய போடே பிளாட்டோட கிராஃப். ஓகேவா. ஸோ இதில் நான் ஃபஸ்ட் லைன் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா 0.01 தென் அடுத்த 1ன்னு ஒரு லைன் இருக்கும் இல்லையா. அதை வந்து நான் 0.1 தென் நெக்ஸ்ட் லைன் வந்து 1 10 100 1000 அப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா. இப்படி நான் பிளாட் பண்ணிடுவேன். பிளாட் பண்ணிவிட்டு நான் மேலே வந்து என்ன எடுக்கிறேன்னா ஒமேகா அதாவது என்னோட மேக்னிடியூட் பிளாட் நான் ஃபைன் பண்ணுறதுக்குள்ளே இதுதான் நம்மளோட ஒமேகா ஃப்ரீக்வன்சி. ஒமேகா அதோட யூனிட் வந்து ரேட் பர் செகண்ட்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம மேக்னிடியூட் பிளாட் பண்ண போகிறோம் இல்லையா. அப்போ மேக்னிடியூட் பிளாட்டுக்கு கிடச்ச நம்மளோட மேக்னிடியூட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஸோ மேக்னிடியூட்னா ஏயோட வேல்யூஸ். ஸோ ஏயோட வேல்யூஸ் நமக்கு என்னெல்லாம் கிடச்சிச்சுன்னா ஆக்சுவலாக 4 வேல்யூஸ் கிடச்சிருக்கும். ஒன்று வந்து என்னென்னா 46, இன்னொன்று வந்து 38, தென் நெக்ஸ்ட் வந்து 33, அதுக்கப்புறம் 4. ஸோ மினிமம் வேல்யூ 4, மேக்ஸிமம் வேல்யூ வந்து 46 வந்திருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா 0லேருந்து ஒரு 60 வரைக்கும் நமக்கு வந்து 46 வரைக்கும் வந்திருக்கு. நான் 60 வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஸோ 20 எடுத்துக்கோங்க நீங்களும். 0 20 40 60ன்னு போட்டிருக்கோம். இந்த பக்கம் ஃபில் பண்ணிடுவோம். ஸோ இதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாக நமக்கு வேல்யூஸை பிளாட் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான். ஃபஸ்ட் வேல்யூ நமக்கு என்ன இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் நம்ம ஒமேகா என்ன வேல்யூஸ் போட்டோன்றதை பார்க்கணும். ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு டேர்மில் நம்ம ஒமேகா என்ன போட்டோன்னா ஒமேகா வந்து என்ன போட்டிருந்தோன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 0.1. ஸோ 0.1 ஒமேகாவுக்கு போட்டப்போ தான் 46. அப்போ நம்ம கிராஃபில் பார்க்கணும். கிராஃபில் 0.1க்கு நமக்கு 46 வந்திருக்கான்னு பார்க்கணும். ஸோ இதுதான் நம்மளோட 0.1 லைன் இல்லையா. இது ஃபுல்லாக 0.1 லைன். அந்த 0.1க்கு நமக்கு 46 வரணும். ஸோ இது 40 இது 60னா இதுக்கு நடுவில் ஒரு லைன் இருக்கும் இல்லையா, அது வந்து 50. அப்போது இது வந்து எப்படி இருக்குன்னா 42 44 46 48 50 52 நடுவில் இருக்க ஒரு லைனுமே 2 யூனிட்ஸ். அப்போ 0.1க்கு எனக்கு 46 இருக்குது. அப்போ 40 42 46. ஸோ 0.1க்கு 46ல் நான் பிளாட் பண்ணிடுவேன். இதே மாதிரி ஒரு வேல்யூஸுக்காக வைக்கணும். தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஃபேஸுக்கு போட்டிருப்போம். தென் செகண்ட் இது வந்து 38. அதாவது நம்ம ஒமேகாக்கு என்ன போட்டோம்னா 0.25க்கு நமக்கு 38 வந்திருக்கு. அப்போ நம்ம இதுலேயுமே செக் பண்ணணும். 0.25 ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இது 0.1. அப்போது இது வந்து என்னென்னா 0.2 இது வந்து 0.3
0.2க்கும் 0.3க்கும் இடையில தான் 0.25 இருக்கும் இல்லையா? அப்போ 0.25க்கு நமக்கு என்ன இருக்குன்னா 38 இருக்குது. ஸோ இது 20. அப்போ இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய லைன் வந்து 30ஆக இருக்கும். ஸோ 32, 34, 36, 38. அப்போது 0.25க்கு 38க்கு நான் பிளாட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் ஃபேஸ் பிளாட்டோட மேக்னிடியூட் பிளாட்டோட வேல்யூ என்னென்னா 0.33. 0.33க்கு நமக்கு என்ன இருக்குன்னா 33. ஸோ அதே மாதிரி செக் பண்ணணும். 0.33. ஸோ இது 0.3, இது 0.4 இல்லையா? இது 0.3, இது 0.4. அப்போ 0.33னா சம்திங் இந்த இடத்துல வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல வருதுன்னா 0.33க்கு நமக்கு என்ன வேல்யூனா 33. ஸோ 20, 30, 32, 33 அப்ராக்சிமேட்டாக போட்டுட்டா போதும். தென் நெக்ஸ்ட் ஃபைனல் வேல்யூ வந்து 1. 1க்கு நமக்கு என்ன கிடச்சிச்சுன்னா 4ன்னு கிடச்சிருக்கும். ஸோ 1ன்றது நம்ம போடும் போது 4 dB கிடச்சிச்சு. அப்போது ஸோ 1 வந்து இது 0.1, இது 1. ஸோ எல்லா லைனுமே 1 தான் அப்படின்னு செக் பண்ணிடாதீங்க. நம்ம அப்டேட் பண்ணி எழுதியிருக்கோம் 0.01, 0.1, 110. அப்போ 1க்கு நமக்கு 4 dB. ஸோ இது 0, இது 20னா இடையில இருக்கக்கூடிய லைன் வந்து 10ஆக இருக்கும். அப்போ 2, 4, 6, 8, 10. ஸோ 2, 4 செகண்ட் லைனில் வரும். ஸோ 1க்கு 4 நம்ம பிளாட் பண்ணிடுவோம். ஸோ இது எல்லாத்தையுமே பிளாட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே ஸ்கேல் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் நம்மளோட மேக்னிடியூட் பிளாட். ஸோ இந்த 2 டாட்டுக்கு இடையில தான் நமக்கு என்ன கிடச்சிருக்கும் -20 dB, தென் -40 dB, தென் -60 dB. ஜஸ்ட் அந்த dBs மட்டும் நோட் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகேவா? ஸோ இது இவ்வளோ முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட ஃபேஸ் பிளாட். ஸோ ஃபேஸ் பிளாட்டுக்கும் நம்மளோட வேல்யூஸ் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஸோ ஃபேஸ் பிளாட் நம்ம வந்து இந்த பக்கம் ஒமேகா எடுத்துருவோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளோட வேல்யூஸ் எடுத்துருவோம், மேக்னிடியூட் வேல்யூஸ் எடுத்துருவோம். தென் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் தான் நம்ம ஃபேஸ் வந்து பிளாட் பண்ண போகிறோம். ஃபேஸ்னால் அந்த 5 போட்டுறணும். இங்கே நமக்கு வேல்யூஸ் பார்த்தோன்னா லோவர் வேல்யூ வந்து என்ன இருக்குன்னா ஆக்சுவலாக 129 இருக்குது. 129லேருந்து ஹையர் வேல்யூ வந்து 238 வரைக்கும் இருக்குது. அப்போ நான் 129னா நான் 100லேருந்தே வேல்யூஸ் போட்டுக்கலாம் இல்லையா? 100லேருந்து எனக்கு 250க்குள்ளேயே வேல்யூஸ் முடிஞ்சிருது. ஸோ நான் 100 எடுத்தேன்னா இது 100, இது 200, இது 300 வேல்யூஸ் ரொம்ப சின்னதாக வரும். ஸோ நான் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு 50-50 எடுத்திருக்கேன். ஸோ 50-50 நான் போட்டிருக்கேன். 100, அப்புறம் அடுத்த லைன் 150, 200, 250. நீங்கள் எப்படி வேணுமோ எடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் நம்மளோட கிராஃப் கொஞ்சம் பெருசாக வரும்ன்றதுக்காண்டி 50-50 யூனிட்டாக எடுத்திருக்கேன். ஸோ இதுவுமே அதே மாதிரி தான் நம்மளோட ஒமேகா வேல்யூ மேலே இருக்கக்கூடிய வேல்யூஸை செக் பண்ணணும். மேலே இருக்கக்கூடிய வேல்யூஸை செக் பண்ணி அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூஸை பிளாட் பண்ணணும். ஸோ 0.1க்கு 129. ஸோ 0.1க்கு நான் மேலே வந்து 0.1 பார்த்துக்கணும். 0.1க்கு இங்கே ஃபேஸ் வந்து 129. ஸோ 129 இது 100னா தென் 2 லைன்ஸா 110, 120, 130, 140, 150 நான் பிளாட் பண்ணியிருக்கேன். அப்போ 129னா 110, 120, 129 கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக பார்த்துக்கிட்டா போதும். 129க்கும் 0.1க்கும் நம்ம வந்து பிளாட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதே மாதிரி எல்லா வேல்யூஸுமே செக் பண்ணணும். தென் 0.25க்கு 172. 0.25 நமக்கு ஆல்ரெடி இல்லை ஒருக்கே நம்ம இந்த டாட்ஸ் நம்ம மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த டாட்டுக்கு கீழே அப்படியே ரெலவெண்ட்டாக பார்த்தாலே போதும். அந்த ரெலவெண்ட் டாட்டுக்கு நமக்கு என்ன இருக்குன்னா 172. ஸோ 150, 160, 170, 172னா சம்திங் இந்த இடத்துல வரும். அப்ராக்சிமேட்டாக பார்த்தோன்னா இந்த இடத்துல பிளாட் ஆயிரும். தென் நெக்ஸ்ட் வந்து 0.33. ஸோ 0.33க்கு நமக்கு ஆல்ரெடி ஒரு டாட் வச்சுருக்கோம். அந்த டாட்டுக்கு ரெலவெண்ட்டாக கீழே நீங்கள் ஸ்கேல் வச்சு அப்படியே பார்த்துட்டிங்கன்னா கூட தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்படி பார்த்துட்டு அதுக்கு வந்து என்னென்னா 188. ஸோ 188 டிகிரி. 188 டிகிரினா இதெல்லாம் ஃபேஸ் எல்லாமே டிகிரி வேணால் போட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா 150, 160, 170, 180, 188னா சம்திங் இந்த இடத்துல வரும் பிளாட் பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட் வந்து 1. ஸோ 1ன்ற ஃப்ரீக்வன்சிக்கு என்ன பிளாட் வரணும்னா 238. ஸோ 200, 210, 20, 30, 38 ரெலவெண்ட்டாக இங்கே வரும். இவ்வளோத்தையும் பிளாட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஃபேஸ் பிளாட். ஸோ இதில் வந்து நமக்கு மேக்னிடியூட் பிளாட்டும் ஃபேஸ் பிளாட்டும் இப்போ முடிஞ்சிருச்சு. அதில் ஃபேஸ் பிளாட்னு எழுதிடும். எழுதுனதுக்கப்புறம் இப்போ நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸோ கொஸ்டினுக்கு போயிடுவோம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்டைன் த கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. ஸோ கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சினாலே கண்டிப்பாக நமக்கு மேலே தான் பார்க்க போகிறோன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சினா நம்ம இந்த 0 dBக்கு ஒரு லைன் போட்டிருப்போம் இல்லையா மேக்னிடியூட், அந்த டிபியை வந்து நம்ம மேக்னிடியூட் பிளாட்டில் அப்படியே ஜாயின் பண்ணி விடணும். ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக எல்லாமே நீங்கள் வந்து பென்சில் வச்சு தான் எழுதணும். ஓகேவா? ஸோ கிராஃப் மொத்தமே நீங்கள் பென்சில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து நமக்கு ஜீரோன்ற லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோன்னா மேக்னிடியூட் பிளாட்டில் வந்து கட் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட்டை ஜஸ்ட் அப்படியே நீங்கள் வந்து கீழே ஜாயின் பண்ணி விட்டுட்டு எழுதிட்டா போதும். அதாவது அந்த பாயிண்ட் நம்ம மேலே பார்க்கணும். மேலே பார்த்தோன்னா என்ன இருக்குது? இது 1, இது 1, இது 10. அப்போது இது 1னா இது 2, 3, 4, 5, 6 அப்படி போகுது இல்லையா? அப்போ 1னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன லைன் வந்து என்னவா இருக்கும்னா 1.1 இருக்கும். அப்போ நமக்கு இந்த பாயிண்டோட வேல்யூ வந்து என்னன்னா 1.1. அதை நம்ம கீழே எழுதியிருக்கோம். ஸோ கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி தானே கொஸ்டினை கேட்டிருக்காங்க. GC கெயின் கிராஸ் ஓவர் இது ஒமேகானா ஃப்ரீக்வன்சி விச் இஸ் ஈக்குவல் டு 1.1 rad per second.
இங்கே பிளாட் பண்ணால் மட்டும் போதாது, நம்மளோட நோட்ஸ்லேயுமே நம்ம எடுத்து எழுதணும் ஃபைனலாக. ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து எடுத்து எழுதும் போது தஸ் த கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி இஸ் 1.1 rad/s இப்படின்னு சொல்லி முடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு கண்ட்ரோல் சிஸ்டமில் போர்டே பிளாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இதுவுமே நிறைய பேர் கேட்டிருந்தனால சஜஸ்ட் பண்ணனால போட்டிருக்கேன். இதே இதில் டாபிக்ஸ் வேணும் கண்டினியூ பண்ணலான்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ வில் போஸ்ட் மோர் டாபிக்ஸ் வந்து. ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லென்தி வீடியோன்னு நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் ஒரு ப்ராப்ளம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா அடுத்தடுத்த ப்ராப்ளமில் உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிடும், ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.